வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நேற்று 26/8/26 ஓணம் பண்டிகை உலகம் முழுவதும் நம்ம சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தோம். காலையில பூலியை கோலம் போட்டு நல்லா சத்யா சாப்பிட்டுட்டு சாயந்தரமானா திடீர்னு நியூஸ் போட்டு பார்த்தா நேபாளில் நடந்த ஒரு பெரிய ஃப்ளட், திடீர்னு வந்த ஒரு ஃப்ளாஷ் மாப் மாதிரி அத்தனை பேரே அடிச்சுட்டு போயிடுச்சு. கேட்டால் டிபெட்டில் ஒரு பெரிய கிளேசியரில் பனியால் உருவான ஒரு ஏரி எர்த்குவேக்னால உடஞ்சி தண்ணி எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு வருத்தம், சைனா முன்னாடியே வார்ன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம கைலாஷ் யாத்ரா போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அந்த பார்டர் நேபாள் டிபெட் போகிற, டிபெட் வந்து சைனா வந்து அதுக்கு பிடிச்சி வச்சிருக்குது. அந்த டிபெட்டில் தான் கைலாசம் இருக்குது. அந்த பார்டரில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அத்தனை பேர் இறந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஒரு போன வருஷம் போயிட்டு வந்தான். அவள் போனப்போ கொஞ்சம் பேர் ஒரு திடீர்னு ஒரு பிரிட்ஜ் உடஞ்சி இறந்துட்டாங்க, 28 பேர் ஏதோ சொன்னாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஆக்சுவலி இந்த டயத்தில் அவங்க போகிறதா இருந்தது. சைனா விசா கொடுக்கல. தேங்க்யூ சைனா, நாட் கிவிங் விசா டு தம், பிகாஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை, அது அவங்க ஃபேமிலிக்கும் தேவை இல்லைங்களா. அவங்க சைனாக்கு நம்ம நன்றி சொல்லணும், நாங்கள் சொல்லணும் நன்றி. இப்படி திடீர்னு ஏன் வந்துச்சு எர்த்குவேக்? ஹிமாலயா வந்து ரொம்ப யங் மவுண்டன், இப்போ உருவான மவுண்டன். அந்த மவுண்டன்ல வந்து எப்போ வேணாலும் எர்த்குவேக் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஏரியா பூரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் பெரிய ஒரு டேம் பிரம்மபுத்திரா நதியில் கட்டிட்டு இருக்காங்க சைனா, இந்தியாவுக்கு பக்கத்துலேயே. எப்போ வேணாலும் எர்த்குவேக் வரலாம். தமான்னு டேம் உடஞ்சிரும், தண்ணி வரும், நார்த் ஈஸ்ட் பூரா காலி. கொஞ்சம் நாளைக்கு அந்த தண்ணி ஓடி கடலுக்கு போகிற மட்டும். அந்த மாதிரி தான் வாட்டர் பாம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நான் எதுக்கு, நம்மலாம் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், நம்ம தமிழர்கள்னு இல்லை, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன படிச்சிருக்கோம், இந்தியன்ஸ் நம்ம வீட்லேயே வீடு தான் கோயில். அந்த கோயிலில் நம்ம மனசு தான் அகம் பிரம்மாஸ்மி, நமக்கு கடவுள் நமக்குள்ளேயே இருக்கார், நம்ம சுத்த வெளியிலையும் இருக்கார் இல்லைங்களா. அப்போ நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அங்கே எங்கே போகணும்னு அமைதி கிடைக்குதோ அதை விட ஜாஸ்தியான அமைதி நம்ம தியானம், ரிலாக்ஸேஷன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அஃப்கோர்ஸ் யோகா பண்ணிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக தியானம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். ஆனால் சிலவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. சாமியும் கும்பிட முடியாது, தியானம் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் தான் சாமி கும்பிட முடியும், ரிலாக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க போய் ஆகணும், சேஞ்ச், அப்போ தான் ரிலாக்ஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க போனாங்கன்னா கோயில்களுக்கு போகிறாங்க, இல்லைன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ரிசார்ட்டுக்கு போன்னு பாருங்கள், ஒன்றும் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிறதே தான் இருக்கும். ஒரு சமையல்கான சமைச்சு போனோம்னு நம்ம கொடுக்கலாம். சில ரிசார்ட்டுக்கு போனால் அங்கேயும் போய் பொம்பளைகளுக்கு வேலை செய்யுது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால நீங்கள் ரிசார்ட் அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க, தப்பு இல்லை. டூரிஸ்ட் போங்க, பில்கிரிம்ஸ் போங்க. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஓவர், ரிலாக்ஸ், அமைதி கிடைக்கும் சிலவங்களுக்கு. அப்போது நீங்கள் அந்த ஹிமாலயாஸு இந்த மாதிரி பிரச்சனையான டேஞ்சரஸ் ஜோனில் போய் எதுக்கு சாமி கும்பிட போகணும்? அதுவும் உங்களுக்கு தெரியும், மேன்மேடு பிரச்சனைகள் இருக்குது. எப்போ வேணாலும் டேம் உடஞ்சி தண்ணி வரும், இல்லைன்னா நேச்சுரலாகவே ஏதாவது உடஞ்சி இந்த மாதிரி நேபாளில் நடந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம எதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு போகணும்? வீட்லேயே உட்காந்து சாமி கும்பிடலாம். வீட்டில் வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கோ டு த வெஸ்டர்ன் காட், சஹ்ய பர்வதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம மலைகள், நம்ம வெள்ளிங்கிரி மலை இருக்குது. நான் போனதில்லை, பட் போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு பயம், ஒரு நம்மளால் முடியுமான ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மலை ஏறிடலான்னு சொல்கிறாங்க. அந்த தன்னம்பிக்கையில் நீங்கள் போகலாம். அதுவும் அது வந்து ஒரு ஏஜ் லிமிட்டெல்லாம் இருக்குது. சபரிமலை மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த வயசுக்குள்ளே போகணும், இல்லைன்னா 50 வயசுக்கு மேலே போகணும். சபரிமலை மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுவும் முடியலன்னா நம்ம சதுரகிரி மலை இருக்கு. சதுரகிரி மலை போனீங்கன்னா எப்படி
அங்க வந்து அவ்வளோ சித்தர்களோட ஆற்றல் அவர்கள்லாம் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நினைச்சா இறந்து போகலாம். அவங்களும் சித்தர்கள்னா அவங்க என்ன அவங்க தவநிலையிலேயே இருப்பாங்க. வேணும்னா ஜனங்களை வந்து பார்ப்பாங்க, பிளெஸிங்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அங்கேயும் போகணும்னு இருக்கு. கண்டிப்பா சதுரகிரி மலை போகணும்னு நினைக்கிறேன். அங்க போங்க. அப்படியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்ட் ஜோனோட ஏதாவது மலைகள் போகணும்னு நினைச்சா நம்ம சபரிமலை இருக்கு. 48 நாள் விரதம் இருந்துட்டு போங்க. எத்தனையோ பேருக்கு தன் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டு நல்ல குட் ஹேபிட்ஸ் இப்போ வருதுங்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு காந்தாராஜன் ஒரு டாக்டர், அவரு கூட யூடியூப்ல சொல்லியிருந்தார். அவர் வந்து ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுவாராமா சின்ன வயசுல. அப்போ அவருக்கு வந்து 3 வருஷம் தொடர்ந்து சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருந்து போனதுனால அவரோட கெட்ட பழக்கங்கள்லாம் போயிடுச்சு. ஸ்மோக்கிங் ஹேபிட் விட்டுட்டேன். ஹீஸ் அன் ஏத்திஸ்ட். பெரிய சாமி நம்பிக்கை இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை, நம்ம கெட்ட பழக்க வழக்கங்களை நிறுத்திட்டேன் அவர் சொல்றார். அது மாதிரி பி இன் சேஃபர் சோன். இந்தியாவுக்குள்ள பிரச்சனைனா கவர்மெண்ட்க்கு வந்து நம்மளை காப்பாத்துனா ஏன் காப்பாத்தலன்னு நம்ம கேள்வி கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா. பி சேஃப்.